மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் என்பது பல தசாப்தங்களாக தொடர்ந்து வரும் ஒரு சிக்கலாகும். ஆனால் சமீப காலமாக ஹார்மோஸ் நீர்ச்சந்தி பகுதியில் ஏற்பட்டுள்ள இராணுவ நடவடிக்கைகள் இந்த பிராந்தியத்தை ஒரு முழுமையான போரின் விளிம்புக்கு தள்ளியுள்ளது. ஈரானின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களும் அதற்கு ஈரான் அளித்த பதிலடிகளும் உலக நாடுகளை கவலையடையச் செய்துள்ளன. உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கும் ஈரானின் மேலாதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை அறிவித்தார். இதன் ஒரு பகுதியாக ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகம் மற்றும் கெசின் தீவு ஆகிய இடங்களில் அமெரிக்க இராணுவம் அதிரடி தாக்குதல்களை நடத்தியது. ஈரானின் கடல்வழி இராணுவ பலத்தை சிதைப்பது இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையில் ஒரு பெரிய திருப்பமாக அது நீண்டகால நட்பு நாடான சவுதி அரேபியா தனது வான்வெளியை அமெரிக்க போர் விமானங்கள் பயன்படுத்த அனுமதி மறுத்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்திலிருந்து அமெரிக்க விமானங்கள் செயற்படுவதை தடுத்து அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. தனது மண்ணை போர் மேடையாக மாற்ற சவுதி விரும்பாததே இதற்கு முக்கியமான காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஹார்மோஸ் நீர்ச்சந்தி என்பது உலகின் மிக முக்கியமான ஒரு கடல் வழிப்பாதையாகும். உலகின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% எண்ணெய் பாதை வழியாகவே நடைபெறுகிறது. இந்த நீர்ச்சந்தையில் ஏற்படும் சிறு பதற்றமும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை பெருமளவு உயர்த்தக்கூடும். தற்போதைய மோதலால் காப்பீட்டுத் தொகைகள் அதிகரித்துள்ளன மற்றும் கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இது உலக பொருளாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் போர் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் தனது ஒரு முக்கிய மத்தியஸ்தர் பாத்திரத்தை ஏற்றிருக்கிறது. அமெரிக்க மற்றும் ஈரான் இடையே நேரடி பேச்சுவார்த்தை இல்லாத சூழலில் பாகிஸ்தான் வழியாக ரகசிய தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகிறது. இந்த ராஜதந்திர முயற்சிகள் வெற்றியடைந்தால் ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு திறக்கப்பட வாய்ப்புள்ளது. மத்திய கிழக்கில் அமைதி திரும்புவது என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான விவகாரம் மட்டுமல்ல, அது உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புடன் தொடர்புடையது. அமெரிக்காவின் இராணுவ வலிமையும் ஈரானின் பிடிவாதமான தற்காப்பு வியூகமும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் வேளையில் பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் சமரச முயற்சிகளும் சவுதி அரேபியா போன்ற பிராந்திய நாடுகளின் நடுநிலைப்பாடும் மட்டுமே ஒரு பேரழிவை தடுக்க முடியும். மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய சூழல் வரும் இராணுவ மோதல் என்பதை தாண்டி ஒரு சர்வதேச அதிகார போட்டியாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டமும் அதற்கு வளைகுடா நாடுகள் காட்டிய எதிர்வினையும் இந்த பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றத்தை உணர்த்துகிறது என்றும் சொல்லலாம். அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் மற்றும் அதன் சவால்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த இந்த திட்டம் ஹார்மோஸ் நீர்ச்சந்தையில் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை முதன்மை நோக்காக கொண்டது. எனினும் இது அறிவிக்கப்பட்ட 36 மணி நேரத்திலேயே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. சவுதி அரேபியாவின் வான்வெளி தடை. தனது வான்வெளியையும் பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தையும் பயன்படுத்த சவுதி அனுமதி மறுத்தது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இராணுவ சேதங்கள். ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களில் அமெரிக்காவின் E3 ஏர்வைஸ் கண்காணிப்பு வானூர்தி மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் சேதமடைந்துள்ளன. பாகிஸ்தானின் மத்தியஸ்தம். இந்த நெருக்கடிக்கு தீர்வு காணும் முயற்சியில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ரகசிய பேச்சுவார்த்தைகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் இல்லாத நிலையில் பாகிஸ்தான் ஒரு பாலமாக செயல்பட்டு வருகிறது. இஸ்லாமாபாத்தின் நிலைப்பாடு. பேச்சுவார்த்தைகளை தனது தலைநகரான இஸ்லாமாபாத்தில் நடத்த பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. வளைகுடா நாடுகளின் பிளவுபட்ட அணுகுமுறை. இந்த மோதலில் வளைகுடா நாடுகளின் நிலைப்பாடு முன்னெப்போதும் இல்லாத வகையில் மாறுபட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் தனது எண்ணெய் முனையங்கள் மற்றும் நகரங்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கத்தார் இந்த பிரச்சனையை இராணுவ ரீதியாக அணுகுவதை விட பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்பதில் கத்தார் உறுதியாக உள்ளது. பொருளாதார தாக்கம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு. ஹார்மோஸ் நீர்ச்சந்தி முடக்கப்பட்டதால் உலகத்திற்கு எரிசக்தி விலை உயரத் தொடங்கியுள்ளது. இதற்கு தீர்வாக ஈரானின் அறிவிப்பு. பிராந்திய கடலில் சிக்கியுள்ள வணிக கப்பல்களுக்கு எரிபொருள், தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க ஈரான் முன் வந்துள்ளது. போர் பதற்றத்தினால் சரக்கு கப்பல்களுக்கான காப்பீட்டு கட்டணங்கள் விண்ணை தொட்டுள்ளன. தற்போதைய சூழலில் இராணுவ வலிமையை விடவும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளே வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் மத்தியஸ்த முயற்சிகள் மற்றும் சவுதி அரேபியாவின் புதிய நிலைப்பாடு ஆகியவை மத்திய கிழக்கில் ஒரு புதிய அதிகார சமநிலையை உருவாக்கக்கூடும்.
இந்த நிலையில் ராஜதந்திரத்தின் வெற்றி மற்றும் இராணுவ முட்டுக்கட்டை. தற்போதைய சூழல் நவீன உலகில் வரும் இராணுவ பலம் மட்டுமே உலக வெற்றியை தீர்மானித்துவிடக் கூடாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. உலகின் மிக வலிமையான இராணுவத்தை கொண்டுள்ள அமெரிக்கா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் போன்ற ஒரு பாரிய திட்டத்தை அறிவித்த போதிலும் நட்பு நாடுகளின் ஒத்துழைப்பு இல்லையெனில் அது எவ்வளவு பலவீனமானது என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சவுதி அரேபியா மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் அமெரிக்காவின் நேரடி இராணுவ நடவடிக்கைகளுக்கு தடையாக இருப்பது வளைகுடா நாடுகள் இப்போது தங்களின் சொந்த தேசிய பாதுகாப்புக்கும் பிராந்திய அமைதிக்கும் முன்னுரிமை அளிக்க தொடங்கியுள்ளதை காட்டுகிறது. பாகிஸ்தானின் எழுச்சியும் புதிய அதிகார மையங்களும். இந்த மோதலில் பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக உருவெடுத்திருப்பது ஆசிய அரசியலில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே ஒரு பாலமாக செயற்படும் பாகிஸ்தான் இந்த முயற்சி வெற்றியடைந்தால் அது இஸ்லாமாபாத்தின் சர்வதேச அந்தஸ்தை உயர்த்துவதுடன் பிராந்திய பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆசிய நாடுகளின் பங்களிப்பையும் உறுதிப்படுத்தும். பொருளாதார பாடங்கள். ஹார்மோஸ் நீர்ச்சந்தையில் ஏற்படும் சிறிய அதிர்வு கூட உலகெங்கிலும் உள்ள சாமானிய மக்களின் சமையலறை வரை பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த நிகழ்வுகள் மீண்டும் நிரூபிக்கிறது. எரிசக்தி விநியோகத்திற்காக ஒரு குறிப்பிட்ட கடல்வழி பாதையை மட்டும் நம்பியிருப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை உலக பொருளாதாரம் இப்போது உணர்த்துகிறது. இதனாலேயே ஈரான் தனது பொறுப்பை உணர்ந்து கப்பல்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க முன்வந்திருப்பது ஒரு பொறுப்பான பிராந்திய சக்தியாக தன்னை காட்டிக்கொள்ளும் முயற்சியாகும். இறுதியாக ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு முழுமையான போரை நோக்கி செல்வதை விட ஒரு கடினமான சமரசத்தை நோக்கி நகர்கிறது. வான்வெளி தடைகள், ஏவுகணைகள், தாக்குதல்கள் மற்றும் ரகசிய பேச்சுவார்த்தைகளின் அனைத்தும் ஒரு புதிய அதிகார சமநிலை நோக்கி இட்டுச் செல்லுகிறது. இந்த பதற்றமான சூழலில் ஆயுதங்களை விடவும் பாகிஸ்தான் முன்னெடுக்கும் பேச்சுவார்த்தை மீசைகளே உலக பொருளாதாரத்தையும் கோடிக்கணக்கான மக்களின் அமைதியான வாழ்வையும் தீர்மானிக்கப் போகிறது. அமெரிக்காவின் பிடிவாதம் தளர்ந்து ஈரானின் தற்காப்பு வியூகங்கள் ஒரு உடன்பாடுக்கைக்கு வரும் பட்சத்தில் ஹார்முஸ் நீர்ச்சந்தி மீண்டும் ஒரு அமைதியான வணிக பாதையாக மாறும் என்பதில் எந்தவிதமான ஐயத்திற்கும் இடமில்லை என்று சொல்லலாம். ஆகவே உலகம் எதிர்பார்க்கின்ற அந்த அமைதியின் முடிவை எப்படி எட்டப் போகிறார்கள் என்பது இங்கிருக்கும் மிக முக்கியமான கேள்வியாகும். இந்த கேள்விகளுக்கான பதிலை அமெரிக்க தரப்பும் ஈரான் தரப்பும் அதனுடைய நட்பு நாடுகளுமே இறுதி செய்ய முடியும். உண்மையில் இன்று அமெரிக்கா ஈரானுடைய துறைமுகங்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் மீளவும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நோக்கி அழைத்து செல்லப்பட போகிறதா அல்லது அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் திரும்ப போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த உலகம் மிகப்பெரிய அழிவின் பாதையை தொட்டு நிற்கிறது என்பதும் அந்த அழிவின் பாதையிலிருந்து உலகம் விடுபட வேண்டும் என்பதுமே இங்கு கோரப்படுகின்ற முக்கியமான விடயமாகும். இதை எப்படி அணுகப் போகிறது உலகம் என்பதில் தான் உலகச் சமநிலை தம்பியிருக்கிறது.